இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை மதிலை தாண்டுவேன். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். சங்கீதத்தை எழுதினதான தாவீது ராஜா இப்படி சொல்லுகிறார், தேவனாலே ஒரு சேனைக்குள் அவர் பாய்ந்து போவாரா, தேவனுடைய பலத்தாலே ஒரு மதிலை தாண்டுவாரா. உண்மையில் நாங்கள் ஒரு மதிலை தாண்ட வேண்டுமாக இருந்தால் தேவனுடைய பலம் எங்களுக்கு தேவை. நாங்கள் ஏசாயா புத்தகத்தில் எடுத்துக்கொண்டுவோமாக இருந்தால் அதில் சொல்லப்பட்டிருக்கு, எந்த மதில்கள் உமக்கு முன்பால் என்று. உண்மையில் எங்களுடைய மதில்கள் தேவனுக்கு முன்பாக இருக்கிறது. எரிகோ மதிலை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அந்த ஜனங்களுக்கு முன்பாக இருந்த அந்த எரிகோ மதிலை அவர்கள் துதிப்பதன் மூலம் வீழ்த்துகிறார்கள். அப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையில மதிலாக காணப்படுகிற எதுவாக இருந்தாலும் தேவனை துதித்து பாடுவதன் மூலம் அந்த மதில் எல்லாவற்றையும் உடைத்து போட்டு அதை தாண்டுவதற்கு தேவன் எங்களுக்கு பலன் கொடுப்பார். ஏதாகிலும் ஒரு சோதனைகளாக இருந்தாலும் சரி, அல்லது ஏதாகிலும் ஒரு நோய்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஏதாகிலும் ஒரு தடையாக இருந்தாலும் சரி, மதிலாக எந்த காரியம் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதோ அந்த காரியத்தை தாண்டுவதற்கு தேவன் எங்களுக்கு பலம் தருவார். நாங்கள் அவரிடத்தில் அந்த காரியத்தை விடும் பொழுது அதை தாண்டி வருவதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்வார். வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கடுகளவு விசுவாசம் உங்களிடத்தில் இருந்தாலும் கூட மலையை பார்த்து பெயர்ந்து போங்கள் என்று சொன்னால் அது போகும் என்று. அவ்வளவு பெரிய மலையையே ஒரு கடுகளவு விசுவாசத்தை கொண்டு பெயர்க்க முடியும் பொழுது தேவன் மேலே நாங்கள் வைத்ததான விசுவாசம் எங்களுக்கு முன்பாக இருக்கிற சின்ன மதிலை உடைத்து போட போதுமானதாக இருக்கிறது. ஆகையால எப்பொழுதும் விசுவாசத்தோடு கூடியதான ஜெபத்தினாலே எங்களுக்கு முன்பாக இருக்கிறதான மதிலை நாங்கள் ஜெயிக்க முடியும். ஆகையால விசுவாசிப்போம், எங்களுடைய மதிலை உடைத்து போட தேவன் ஒருவரே போதுமானவராக இருக்கிறார். Have a hopeful day.